ஒரு நாள் இந்திரன் மற்றும் தேவர்கள் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்கள் வளங்களை இழந்து பலவீனமடைந்தனர். தேவர்கள் பிரம்மனை நாட அவர் திருமாலிடம் விஷ்ணுவிடம் சென்று உதவி கோரச் சொன்னார். விஷ்ணு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அமிர்தம் பார்க்கடலுக்குள் அடங்கியுள்ளது என்று தெரிவித்தார். அதை எடுக்க கடலை கடைய வேண்டும் என்றார். கடலை கடைக்க மந்திரமலை பாறையை கடைப்பொறியாக பயன்படுத்தினர். வாசுகி நாகன் அனந்த நாகன் கடைத்தொடுகோலாக பயன்படுத்தப்பட்டார். அசுரர்கள் என் தேவர்கள் ஒரு பக்கம் கோர்த்தனர். விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மந்திரமலையை தன் மேல் தாங்கினார். கடலின் அடியில் கடலை கடையத் தொடங்கினர். கடலை கடைந்த போது பல்வேறு தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன. உண, காமதேனு, அனைவருக்கும் பசுமை மற்றும் செழிப்பை அளிக்கும் பசு. இரண்டாம் உச்சைரவஸ், பசுபதியுடைய சிறப்பு குதிரை. மூன்றாம் கல்பவருஷம், வாழ்வில் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் மரம். நான்காவது பாரிஜாத மலர், இந்திரனுக்காக வானத்தில் மலர்ந்த தேவி. ஐந்தாம் வருணகும்பம், அமிர்தம் இருக்கக்கூடிய பானை. ஆறாம் ஹாலாஹல விஷம், கடல் கடைந்ததால் வெளிப்பட்ட ஆபத்தான விஷம். சிவபெருமான் அதை கண்டம் சூழ்ந்து உலகத்தை காப்பாற்றினார். ஏழாம் தன்வந்தரி, மருத்துவத்திற்கான தெய்வம், அதற்கு அமிர்த கலசத்துடன் தோன்றினார். கடலை கடையத் தொடங்கிய போது திடீரென ஒளி வீசும் ஒரு அழகிய தேவி பார்க்கடலில் இருந்து எழுந்தார். அவர் தங்க நிற உடை அணிந்திருந்தார். ஒரு கையில் நாணயங்கள், மற்றொரு கையில் குமுத மலர் இருந்தது. அவள் செல்வத்திற்கும் வளத்திற்கும் தேவியாக மகாலட்சுமியாக விளங்கினார். அவர் தன்னை திருமாலின் அருகில் நிறுத்திக் கொண்டு அவருடைய துணைவியாக நீங்காமல் இருப்பதாக முடிவு செய்தார். இதன் பிறகு மகாலட்சுமி விஷ்ணுவின் வாமபாகமாக இருக்கத் தொடங்கினார்.